நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸாமே இல்லாமல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை அண்டு கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 34,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? www.tn-tax அதாவது இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது ரெக்யூர்மெண்ட் ஆஃப் அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் அண்டு பாண்டிச்சேரி அண்டு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 34,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவுன்ஸோடு உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 11 வேக்கன்சி இருக்குது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதாவது குரூப் சி கேட்டகரிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22,200 ப்ளஸ்ஸு அலவுன்ஸோடு இருக்கும். அண்டு 11 வேக்கன்சி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 33 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 33 வேக்கன்சி டோட்டலாக மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் அதாவது 3 விதமான ஜாபு கொடுத்துருக்காங்க. அந்த 3 விதமான ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஏஜ் லிமிட்டடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு 16 வேக்கன்சியும் அண்டு ஃபீமேலுக்கு 17 வேக்கன்சி இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஃபுட்பால், பேஸ்கெட் பால், கிரிக்கெட், கபடி, வாலிபால், செஸ்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அண்டு எந்த பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் அதாவது யூனிவர்சிட்டி, ஸ்கூல் லெவலில் ஸ்போர்ட்ஸு கேமு, ஸ்கூல் லெவலில் நேஷ்னல் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பொசிஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 அண்ட் ஃபார்ம் 4 அண்ட் ஃபார்ம் 5 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? www.tnincometax.government.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 முன்னே நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பொசிஷன் தகுந்த மாதிரி ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ போட்டது தான் மறுபடியும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? அந்த லிங்க்கு கிளிக் பண்ண பாரு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்யோ அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கிளிக் ஹியர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜுக்கு வந்துடுவீங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓடிபி அதாவது வெரிஃபிகேஷனுக்காக ஓடிபி வரும். மெயில் ஐடியும் வந்து ஓடிபி வரும். பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கொஷினை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னென்ன ஸ்டேஜில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாகின் பண்ணுறதுலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் இதில் சொல்கிற மாதிரி நீங்கள் அட்மிட் பண்ணால் போதும்.
ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அப்லோட் பண்ணிட்டுருப்போம். இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படித்தவங்க வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இதில் 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கேஸ் தேங்க்யூ.